ரத்னா, வா, உனக்காகத்தான் காத்திருக்கிறேன். உன்னிடம் ஒரு மகிழ்ச்சி நிறைந்த செய்தி சொல்லப் போகிறேன். நானும் ஒரு நல்ல செய்தி சொல்லத்தான் ஓடோடி வந்தேன். நீ சொல்வதற்கட்டும், நான் சொல்வதை கேள். உன்னை மணக்கப் போகிறவன் யார் என்று தெரியுமா? தெரியும். யார் அது? சொல். பேர் தெரியாது. ஆளை தெரியும். ஆம், ஆள் தெரியும். காண்பிக்கட்டுமா? ரத்னா, இவ்வளவு விரைவில் நீ மாறுவா என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆஹா, என் அதிர்ஷ்டமே அதிர்ஷ்டம். நான் மட்டும் என்ன, எவ்வளவு நல்லவரான ஒருவர் எனக்கு கிடைப்பது சாதாரணமா? ஆமாம் ரத்னா, என்னை விட ஒருவரை உனக்கு நல்ல கணவனாக தேர்ந்தெடுக்க முடியாது என்றுதான் நானே உன்னை மணந்து கொள்வதென்று முடிவு செய்து விட்டேன். என்ன ரத்னா, ஏன் தாங்கள் என்னை மணப்பதா? இது என்ன கொடுமை? இதுவரை நீ யாரை பற்றி பேசிக் கொண்டிருந்தாய்? ஏன் ரத்னா, மரம் வைத்தவன் கனியை புசிக்க கூடாது, விதை விதைத்தவன் கதிரை அறுக்கக்கூடாது, துணி நெய்தவன் அதை அணியக்கூடாது என்ற சட்டம் இல்லையே? தகப்பன் தன் மகளை மணந்து கொள்ளலாம் என்று மட்டும் சட்டம் இருக்கிறதா? நான் உனக்கு தகப்பனா இருந்தால் தானே? ஐயோ, எனக்கு ஒன்றுமே புரியவில்லையே. ஒன்றுமே புரியக்கூடாது என்பதற்குத்தானே உன்னை இங்கே கொண்டு வந்து வளர்த்தேன். நான் தெய்வத்திற்கு அர்ப்பணம் என்றீர்களே. அதனால் தான் உன்னை களங்கமற்ற கன்னிப்பெண்ணாக வளர்க்க முடிந்தது. பதறாமல் நான் சொல்வதை கேள். கேட்கின்ற முறையில் தான் எந்த செய்தியிலும் சுவை இருக்கும். நீ ரத்தனபுரியின் வாரிசு. காணாமல் போனால் இளவரசி என்று கதகதையாக பேசப்படுகிறதே ரத்தனபுரியில், அந்த இளவரசி நீதான். உலகம் முழுவதும் தேடும்படி உத்தரவிட்டார் மன்னர். நானும் தேடினேன், கடத்தி வந்தது நான் தான் என்பது வெளியாகாமல் இருப்பதற்காக. அப்போது ரத்னபுரிக்கு தளபதியாக இருந்த விஜயவர்மன் நான் தான். இப்போது ரத்னபுரிக்கு குருநாதர், இந்த தீவுக்கு தலைவன். காணவில்லை மகளை என்ற கவலையால் மன்னர் மாண்டு விட்டார். இப்போது மணிமகட போட்டியில் மார்த்தாண்டனும் இறந்துவிடப் போகிறான். பிங்கலனோ ஒரு அப்பாவி. ரத்தனபுரியின் சிங்காதனத்தில் வலது பக்கம் நான், இடது பக்கம் நீ. நான் மன்னன், நீ ராணி. கருணேகரே, கேட்டீர்களா? இவன் நம்ம எல்லோரையுமே முட்டாளாக்கி விட்டான். இருக்கட்டும், இவனை பழி வாங்குகிறேன். ஜாக்கிரதை, இது நமது நாடல்ல, எச்சரிக்கையா இருக்க வேண்டும். கவலைப்படாதீர்கள், இளவரசின் இருப்பிடத்தை நான் எப்படி மறைந்து கொள்கிறேன். இன்னும் என்னென்ன சொல்லுகிறான் என்பதை கவனித்துக் கொண்டு வாரும். இத்தனை உண்மைதானா? எத்தனை ஆண்டுகளாக உனக்காகவும் ரத்னபுரிக்காகவும் காத்திருக்கிறேன் தெரியுமா? உன் முதுகில் உள்ள நட்சத்திர குறியும் எழுதியுள்ள பெயருமே சொல்லும் நான் சொல்வது உண்மை என்று. மன்னிக்கணும் குருநாதா, நீங்க பேசுறத ஒளிஞ்சிருந்து கேட்டுட்டு இருந்தாருங்க. கார்மேகமா? ஆமாங்க, நம்ம கார்மேகம் தான். கழுகு குகையில் மார்த்தாண்டனோடு இவனையும் காவலை வையுங்கள். வெளியில் வரவே கூடாது. ஜாக்கிரதை. அப்பா, இவருக்கே தண்டனை? நமது திருமணம் முடியும் வரை நீ யார் என்பது ரகசியமாகவே இருக்க வேண்டும். ரத்னா, இனி என்னை அப்பா என்று அழைக்காதே. ரத்னா, வந்து விட்டாயா? உன்னை பற்றி கூறிவிட்டு போகத்தான் காத்திருந்தேன். அதாவது நீ ரத்னபுரியின் இளவரசி. அதெல்லாம் எனக்கு தெரியும். அப்பா, எனக்கு ஒரு பெரிய வேலை குறைந்தது. உன்னை காப்பாற்றி ரத்னபுரிக்கு அழைத்து செல்லத்தான் இந்த தீவிற்கு வந்தேன். நல்ல வேலையாக உன்னை எதிர்பாராமல் கண்டுவிட்டேன். ரத்னபுரிக்கா? எப்போது? மார்த்தாண்டர் என்பவரை இங்கு சிறை வைத்திருக்கிறார்கள். அவரை காப்பாற்றியதும் உன்னை அழைத்து போகிறேன். இன்னும் 2 நாட்களில் கன்னி பூஜை நடக்கப் போகிறது. அதற்குள் என்னை அழைத்து போக வேண்டும். இல்லையானால் மார்த்தாண்டரை கண்டுபிடிக்காமல் உன்னை எப்படி அழைத்து போவது? கழுகு குகையில் சிறை வைத்திருப்பதாக அப்பா பேசிக் கொண்டிருந்தார். அந்த இடம் எனக்கு தெரியும். என்னையும் அழைத்து கொண்டு போனால். அவசரப்படாதே. என் நண்பன் சகாயத்துடன் நாளை இரவு வருகிறேன். அதற்குள் அங்கு செல்ல வேண்டிய வழிகளை எல்லாம் அறிந்து வைத்துக் கொள். நான் வருகிறேன். இப்படி விஷயத்தை யாரிடம் சொல்லிவிடாது. ஜாக்கிரதை. உன்னையும் கட்டி போட்டிருக்கு, என்னையும் கட்டி போட்டிருக்கு.
உனக்காவது ஓடவும் குதிக்கவும் உரிமை இருக்கு. என்ன சொல்? மனித பிறவி உயர்ந்த பிறவியாம். எவன் சொன்னவன்? மனுஷனை விட உனக்குள்ள மரியாதை ஜாஸ்தி இருக்கு. என்ன கேலியா பண்ற? அவ்வளவு கர்வமா? பொண்ணு கோச்சுக்காத, என்ன மன்னிச்சுடு. உனக்கும் பசி எனக்கும் பசி. அப்படி எனக்கு ஒரு உதவி செய்றியா? நீ போய் நவமினி கிட்ட போய் என் துன்பத்தெல்லாம் எடுத்து சொல்லு. என்ன இந்த மாதிரி கட்டி போட்டிருக்காங்க, சித்திரவதை பண்றாங்க அப்படின்னு. தூதுனி செல்லாயோ குரங்கே, தூதுனி செல்லாயோ குரங்கே. உனக்கு விளையாட்டா இருக்கு, இங்க எனக்கு உயிர் போகுது. நீ மாத்திரம் போய் சொன்னீன்னா சும்மா அப்படியே அண்ணன் நடந்து வந்து ஐயோ ஐயோ என் பக்கத்துல உட்கார்ந்து எங்க அப்பா, என் அன்பே, என் ஆருயிரே, தெவிட்டாத தேனே என்று கொலைய கொலைய பேசி கொஞ்சி விளையாடி. ஐயோ, என் மேல உனக்கு இவ்வளவு ஆசை இருக்குன்னு எனக்கு தெரியாம போச்சே. இந்த பாரு, நான் உன்னை என்னென்னமோ சொல்லிட்டேன், என்ன நீ மன்னிச்சிடு. ஓ மேலையா? உனக்கு அதுக்கு என்ன வித்தியாசம்? என்ன சொன்ன? கொல்லப்படாது. விளையாட்டுக்கு சொன்னமா ஒண்ணும் செய்யாது. ஏம்மா, கொஞ்சம் பாலும் பழமும் கூட. இது உனக்கு இல்ல, குரங்கு. உனக்கு கல்யாணம் ஆனாதான் சாப்பாடு. நிச்சயமா கல்யாணம் கிடையாது. ஏன் கிடையாது? அதுதான் உனக்கு என்ன கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சு. நிச்சயம் ஆகும். ஆடு இருந்தா தானே. இங்க ஏன் எங்க போயிடுயா? நீதான் கெட்டி போட்டு கெட்டி போட்டு எலும்பு கூடுதா இருக்கும். இப்ப மாத்திரம் எப்படி இருக்கியா? ஏமா நீ அடிக்காதம்மா, உனக்கு கோடி புண்ணியம் உண்டு. எனக்கு கொஞ்சம் பாலும் பழமும் கூட. அதெல்லாம் முடியாது. என்னைய கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு உறுதி வாக்கு கொடுத்தாதான் உனக்கு சாப்பாடு. ஐயோ, இது ஏதுடா இது? நவீன வள்ளி கல்யாணம் மாதிரி இருக்கு. அங்க நடனாக்கா ஆம்பளை உறுதி வாக்கு வாங்கினான், இங்க நடனாக்கா பொம்பளை. ஏமா உங்க தீவுல எல்லாமே தலைகீழ படம் தானே? அதெல்லாம் எனக்கு தெரியாது. என்ன கட்டிக்கிறியா இல்லையா? ஏமா ஏமா நீ ஒண்ணும் பண்ணாதமா. நீ நான் சத்தியம் பண்றேமா, நான் கட்டிக்கிறேன். இல்ல சாப்பிடு. அத்தனையும் உண்மை. நான் செய்த தவறுகளுக்கு இப்போது அனுபவிப்பதே போதும். இனி பொய் சொல்ல மாட்டேன், பொல்லாங்கு செய்யவும் மாட்டேன். ராணியாரை நம்புங்கள், அவர்கள் மாசிலா மாணிக்கம். அட பாவிகளே, ஏன் இந்த கொடுமை புரிந்தீர்கள்? மனோகரி உங்களுக்கு என்ன தீங்கு செய்தார்? ஐயோ, அரும்பிலேயே அழிந்து விட்டதே அவள் வாழ்வு. மனோகரி, என்னை மன்னித்து விடு மனோகரி, என்னை மன்னித்து விடு மனோகரி. அடங்காதீர்கள், சற்று பொறுமையாக இருங்கள். பொறுமையாக இருப்பதா? மானம் இழந்த பின் நான் ஏன் உயிர் வாழ வேண்டும் என்று எண்ணினேன். இல்லை, அந்த துரோகிகளை பழிவாங்கும் வரையில் நான் உயிர் வாழ்ந்தே தீர வேண்டும். இந்த இடத்தை விட்டு உடனே விடுதலை பெற வேண்டும். சற்று வெளியே போயிருங்கள். ஏன், ஏதாவது காதல் கடிதம் எழுத போகிறாளா? அது இல்லையடி, மனமானவுடன் தன் கணவனுடன் என்னென்ன பேசலாம் என்று மனப்பாடம் செய்ய போகிறாள். நீங்கள் இப்போது போக போகிறீர்களா இல்லையா? நாங்கள் போகிறோம், ஆனால் கண்ணாடியை கணவனாக எண்ணி உடைத்து விடாதே. போதும் கேலி, பேசாமல் போங்கள். நான் அழைக்கும் வரையில் யாரும் வரக்கூடாது. காதலன் வந்தால் கூடவா? விளையாடாது. ஏன் இவ்வளவு நேரம்? ஆமா, நேரமாகிவிட்டது. புறப்படு. அப்பா, நல்ல சமயத்துல வந்து என்னை காப்பாத்துனீங்க.
நீங்க வரலைன்னா என் வாழ்வே பாழா இருக்கு. என்ன இது, நான் பேசிக்கிட்டே வரேன், நீங்க பேசாம போறீங்களே. யார் நீங்க? கத்தாதே. ஐயோ, வா பேசாம. என் கையை விடு. விடு, விடு என்னை, விட்டு விடு. ஐயோ, என்ன காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. என்னையா ஏமாற்ற மாட்டாய்? விடு, விடு என்னை. ச்சே, என்ன இது அக்கிரமம்? விடு, விடு என்னை, விடு. ஐயோ, இந்த அநியாயத்தை தடுக்க யாருமே இல்லையா? விடு, விட்டு விடு என்னை. சீ, துரோகி. இதை குறுக்கிடாதே. உங்களால் இவளுக்கு ஆபத்தில்லை என்றால் நான் குறுக்கிடவே மாட்டேன். இவளை எனக்கு மனைவியாக்கிக் கொள்ளப் போகிறேன். அதற்கு இப்படி பலவந்தமாக தூக்கிச் செல்வது ஏன்? அது என் சொந்த விஷயம். அதை பற்றி நீ கேட்க முடியாது. மனம் செய்து கொள்வது உங்கள் சொந்த விஷயம்தான். ஆனால் ஒரு பெண்ணை பலவந்தமாக தூக்கிச் செல்வது பொது விஷயம். யாருக்கும் கேட்க உரிமை உண்டு. அப்படியானால் திரும்பி போங்கள் என்று சொல்கிறேன். வீராங்கா, கடைசி முறையாக சொல்கிறேன், என் வாழ்வுக்கு தலையாயிருக்காதே. நானும் ஆரம்பத்திலிருந்தே சொல்லிக் கொண்டிருக்கிறேன், பிறர் வாழ்வுக்கு நீங்கள் தலையாயிருக்காதீர்கள் என்று. நீ உயிரோடு இருக்கும் வரையில் நான் வாழ முடியாது, அப்படித்தானே? தவறு. நீதி உயிரோடு இருக்கும் வரை நீங்கள் அநியாயத்தை செய்ய முடியாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நிறுத்து. இனி வாழ்முனையில் முடிவு செய்வோம். உங்கள் முடிவு அதுவானால் நான் என்ன செய்ய முடியும்?
ரத்னா 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 ரத்னாவை காணவே இல்லை. ஆ. எங்கே காணவில்லை. ஓடுங்கள். ரத்னாவை உடன் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். தீவு முழுவதும் அமாய ஒலி முழங்க வேண்டும். இதற்கு உடந்தையாக இருந்தவர்கள் துண்டு துண்டாக வெட்டி எறியப்பட வேண்டும். போங்க. இங்கேதான் எங்கேயோ ஒளிஞ்சிருக்கணும். நாம இங்கே இருப்போம். விளையாட்டும் பாத்துக்கலாம். ஆமா வா. இவ்வளவு தூரம் சுற்றியும் கழுகு குகையை காண முடியவில்லையே. எனக்கும் தான் தெரியவில்லை. நல்ல வேளை, இதை சொல்லவாவது தெரிந்து வைத்திருக்கிறாய். உன் வார்த்தையை நம்பிதானே இவ்வளவு தூரம் வந்தேன். பகலில் தான் வந்திருக்கிறேன். இரவில் நான் இங்கெல்லாம் வந்ததில்லை. இப்போது என்ன செய்வது? ஒண்ணு செய்வோமா? விடியும் வரையில் இங்கே இருந்துவிட்டு காலையில் போய் தேடுவோம். சரி வா. நீ இங்க இருக்க கூடாது. ஒண்ணும் இல்ல, நீ அங்க போய் படுத்துக்க. ஏன் இங்கிருந்த என்ன? உனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. நீ இங்க இருக்கிறது தப்பு. அதனால்தான் போய் படுத்துக்க போ. நான் இங்கேதான் படுத்துக்குவேன். சரி, நான் அங்க போய் படுத்துக்கிறேன். வேண்டாம் வேண்டாம், நானே போறேன். என்ன அர்த்தம்? வண்ணமில்லை, சும்மா.
ஏ தூக்கம் வரலையா? தூக்கம் வருது. நான் பாடட்டுமா? ஏன் அதோட ஒரு ஆட்டம் ஆட? ஓ மன தேடி மச்சா வர போறா, ஹை வர போறா. நாம் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கோம், யாராவது பார்த்துட்டா என்ன ஆகுறது? போய் பேசாம படுத்துங்க போ.